ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சுவரொட்டி ஈரல் ரெசிபி பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், டெலிவரி ஆன விமென்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம கீயில் தான் எல்லாத்தையும் வதக்க போகிறோம். ஸோ கீயை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது முதல் நாள் நைட்டே நான் ஒரு சுவரொட்டி கிடச்சிச்சு, அதோட கொஞ்சம் ஈரல் கிடச்சிச்சு. அதனால் இதை நான் மஞ்சள் போட்டு, மிளகா பொடி, தனியா, அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கீயில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சுவரொட்டியை மட்டும் நீங்கள் உடச்சிடாதீங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த சுவரொட்டியை மட்டும் உடைக்கவே கூடாது, ஏன்னா உடைச்சா ஸ்மெல் வந்துடும். உடைக்காமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம உடைக்கலாம். இப்படி உடச்சி நெய்யில் வதக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவரொட்டி எவ்வளோ குட்டி குட்டியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டிடுங்க. இந்த டைம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 தடவை வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு சொட்டு நெய்யில் நம்ம வதக்குறதுனால ஒரு சொட்டு கூட அந்த ஸ்மெல் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுக்கா மாதிரி வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொரியாண்டர் போட்டு நம்ம சாப்பிடலாம். எல்லாமே ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு நல்ல சுக்கா பாருங்கள். ஸோ யம்மியான சுவரொட்டி ஈரல் சுக்கா ரெடி. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.